ஓம் சாந்தி. 29/1/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, தனது இனிமையான தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் சதோப்பிரதான தேவதையாக ஆகிவிடுவீர்கள். நினைவின் யாத்திரையில்தான் அனைத்து ஆதாரமும் உள்ளது. கேள்வி: தந்தையின் மீது குழந்தைகளுக்கு ஈர்ப்பு ஏற்படுவது போல எந்த குழந்தைகளின் மீது அனைவருக்கும் ஈர்ப்பு ஏற்படும்? பதில்: மலர்களாக ஆகியுள்ளவர்கள் மீது. சிறு குழந்தைகள் மலர் போல உள்ளதால் அவர்களுக்கு விகாரங்களை பற்றி தெரிவதே இல்லை. எனவே அவர்கள் அனைவரையும் ஈர்க்கின்றனர் அல்லவா? அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் கூட மலர்களாகும் போது, அதாவது தூய்மை அடைந்து விடும் பொழுது அனைவருக்கும் ஈர்ப்பு ஏற்படும். உங்களுக்குள் விகாரங்களின் எந்த முள்ளும் இருக்கக்கூடாது. ஒரு சிறிய குழந்தை எப்படி எல்லாரையும் ஈர்க்குதோ அதே போல் நாமளும் இருக்கணும். அப்படின்னா நம்ம மலர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்குள்ளே விகாரங்களின்னு சொல்லக்கூடிய அந்த முள்ளு இருக்கக்கூடாது. நம்ம தூய்மை ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா, தூய்மை முழுமையாக ஆகிவிடும் பொழுது மற்றவர்களுக்கு நம் மீது ஈர்ப்பு ஏற்படும் அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. ஓம் சாந்தி. இது புருஷோத்தம சங்கமயுகம் என ஆன்மீக குழந்தைகள் அறிவீர்கள். தனது எதிர்காலத்தின் புருஷோத்தம முகத்தை பார்க்கிறீர்களா? புருஷோத்தம சரீரத்தை பார்க்கிறீர்களா? நாம் மீண்டும் புதிய உலகமாகிய சத்தியுகத்தில் இவர்களுடைய வம்சாவளியில், அதாவது லட்சுமி நாராயணுடைய வம்சாவளியில் செல்லப் போகிறோம். அதாவது சுகதாமத்திற்கு செல்லப் போகிறோம். அதாவது புருஷோத்தமர்களாக ஆகப் போகிறோம் என உணர்கிறீர்களா? அமர்ந்தபடியே இந்த சிந்தனைகள் வருகின்றனவா? மாணவர்களுக்கு நாம் படிக்கும் படிப்பு, நாம் படிக்கும் வகுப்பு கண்டிப்பாக புத்தியில் இருக்கும் அல்லவா? பிறகு நான் வக்கீல் மற்றும் இன்னாராக ஆகப் போகிறேன் என்று நினைப்பார்கள். அதுபோல நீங்களும் கூட இங்கே அமரும் பொழுது நாம் விஷ்ணுவின் ராஜ்யத்தில் வருவோம் என அறிகிறீர்கள். அந்த மாணவர்களுக்கு எப்படி எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குமோ, என்ன படிப்பு படிக்கிறேன், எந்த வகுப்பில் இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குமோ, அதே போல் உங்களுக்கும் வந்துக்கிட்டே இருக்கணும். நான் விஷ்ணுவினுடைய வம்சாவளியாக ஆக போகிறேன், விஷ்ணுவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இது ஒன்றும் பொதுவான சத் சங்கம் அல்ல. அதாவது மற்ற சங்கங்களை போல இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு பாபா. இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது சிவன் என சொல்லப்படும் சத்தியமான தந்தையுடன் அமர்ந்திருக்கின்றோம் என புரிந்து கொள்கிறீர்கள். இங்கே ஆத்மா பரமாத்மாவுடைய விஷயம் இருக்குது, உலகத்தில் அது கிடையாது. அதனால் இது பொதுவான சங்கம் இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆத்மா சொல்கிறது, என்னுடைய இந்த பழைய தமோ பிரதான சரீரத்தை மாற்றி இப்படி லட்சுமி நாராயணன் போல் ஆக வேண்டும். லட்சியம், குறிக்கோள் எவ்வளவு உயர்ந்ததாக உள்ளது. கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் கற்கின்ற மாணவர்களை விடவும் புத்திசாலியாக இருப்பார் அல்லவா? கல்வி கற்பிக்கிறார், நல்ல கருமங்களை கற்பிக்கிறார் எனும்போது கண்டிப்பாக உயர்வானவராகத்தான் இருப்பார் அல்லவா? டீச்சர் எப்பொழுதுமே டீச்சர் தான் இல்லையா? மாணவர்கள் மாணவர்கள் தான். அதை பாபா சொல்கிறாரு. உயர்ந்ததிலும் உயர்வான பகவான் கற்பிக்கிறார் என நீங்கள் அறிவீர்கள். நினைவின் யாத்திரையில்தான் முழு ஆதாரமும் உள்ளது. குழந்தைகளே, எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறீர்கள் என தந்தை கண்டிப்பாக கேட்பார் அல்லவா? எவ்வளோ நாளாக பாடத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார் பாபா. கண்டிப்பாக நம்ம படிக்கிறோமா இல்லையான்னு சோதனை பண்ணுவார் இல்லையா? எவ்வளோ நேரம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேள்வி பாபா கேட்குறாரு. நினைவு செய்வதில்தான் மாயாவினுடைய சண்டை ஏற்படுகிறது. ஏன்னா பாபாவுக்கும் தெரியுது, இது நினைவு செய்யும் போது தான் மாயாவினுடைய சண்டை வருதுன்னு. இது யாத்திரை அல்ல, ஆனால் சண்டை. இதில் அதிகமாக தடைகள் ஏற்படுகின்றன என நீங்கள் தாமே புரிந்து கொள்கிறீர்கள். இது யாத்திரைன்னு சொல்கிறத விட சண்டைன்னு சொல்லலாம். ஏன்னா நினைவில் தான் நிறைய போராட்டம் நடக்குன்றார் பாபா.
பாபா, நாங்கள் நினைவில் இருப்பதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என மிகவும் முயற்சி செய்கிறோம். ஆனாலும் புயல்கள் வருகின்றன என குழந்தைகள் கூறுகின்றனர். இன்று கோபத்தின் புயல், இன்று பேராசையின் புயல் வீசியது என்று பாபாவிடம் கூறுகின்றனர். இன்று எங்களுடைய நிலை நன்றாகவும் இருந்தது, எந்த புயலும் வீசவில்லை. நினைவின் யாத்திரையில் முழு நாளும் இருந்தோம், மிகவும் குஷியாக இருந்தது. பாபாவை மிகவும் நினைவு செய்தோம். நினைவில் அன்பின் கண்ணீர் சிந்தியபடி இருக்கின்றோம். இவ்வாறெல்லாம் பாபாவிடம் கூறுகின்றனர் குழந்தைகள். தந்தையின் நினைவில் இருப்பதன் மூலம் நீங்கள் இனிமையானவர்களாக ஆகிறீர்கள். தந்தையோ புரிய வைக்கிறார், இந்த சிருஷ்டியின் சக்கரம் சுற்றியபடியே இருக்கும். இந்த முழு சக்கரத்தில் நாம் எத்தனை பிறவிகள் எடுக்கிறோம், எப்படி ராஜ்யத்தில் செல்கிறோம், இதை அறிவீர்கள் அல்லவா? இது புதிய உலகத்திற்கான புதிய விஷயங்கள், புதிய ஞானமாகும், புதிய உலகம் என சொர்க்கத்தை சொல்லப்படுகிறது. ஆத்மாதான் கற்கிறது, கற்பிக்கிறது. ஆத்மா மிகவும் சக்தி வாய்ந்ததாக, ஆத்மா அழிவற்றது, அமரனாக இருப்பது. சரீரம் மட்டுமே அழிந்து போகிறது. ஆத்மாக்களாகிய நாம் பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து ஞானத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என தந்தைதான் ஞானம் கொடுக்கிறார். நீங்கள் தன்னை சரீரம் என புரிந்து கொண்டு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மா என்பது சத்தியமானது, உயிரோட்டமுடையது, ஆனந்த சொரூபமானது. அனைத்தையும் விட மகிமை ஆத்மாவுக்கு தான் உள்ளது. ஒரு தந்தையின் ஆத்மாவுக்கு எவ்வளவு மகிமை உள்ளது, இந்த பரமாத்மாவுக்கு எவ்வளவு மகிமை இருக்குது. அவர்தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல். துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் ஞானக்கடல் என கொசு முதலானவற்றுக்கு மகிமை செய்வது கிடையாது. இது தந்தையினுடைய மகிமையாகும். இந்த கொசுக்கெல்லாம் மகிமை இல்லை. எல்லா ஜீவராசிகள்லையும் பரமாத்மா இருக்கிறார்னா கொசு எவ்வளோ துன்பத்தை கொடுக்குது. கொசுக்கெல்லாம் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்ல முடியாது, ஞானக்கடல்னு சொல்ல முடியாது. அதனால் தந்தையினுடைய மகிமை வேற, அவர் எல்லா இடத்துலையும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாரு. இந்த ஞானம் வேறு யாருக்குள்ளும் கிடையாது. ஒரு தந்தை தான் ஞானம் நிறைந்தவர் ஆவார். நமக்குள் ஞானம் கிடையாது. ஒரு தந்தையையோ அறிவதில்லை எனும்போது வேறு என்ன ஞானம் பிறகு இருக்க போகிறது? பரமாத்மாவுடைய ஞானமே நமக்குள்ளே இல்லாமல் இருந்துச்சு. அவர் வந்த பிறகு தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவரை பற்றியே தெரியல அப்படின்னா வேறு எந்த ஞானம் நமக்குள்ளே இருந்திருக்கும்? நாம் முன்னர் ஞானத்தை எடுத்துக்கொண்டிருந்தோம், எதுவும் தெரிந்திருக்கவில்லை என்பதை இப்போது நீங்கள் உணர்வதில்லை. ஆகையால் மகாத்மா என சொல்லப்படுகிறது. ஒரு சிறு குழந்தை தூய்மையாக இருக்கிறது. எந்த அளவு சிறு குழந்தையோ அந்த அளவு முதல் நம்பர் மலர் முற்றிலும் கருமாதீத்த நிலையில் இருப்பது போல. கர்மம் விகர்மம் பற்றி எதுவுமே தெரியாது, தன்னை மட்டும்தான் அறியும். அது மலர் போல இருப்பதால் அனைவரையும் கவர்ந்து ஈர்க்கிறது. இப்பொழுது பாபா கவர்ந்து ஈர்ப்பது போல. அதாவது பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு, முதல்ல ஞானமே இல்லாமல் இருந்தோம், இப்போ எல்லா ஞானத்தையும் அடைஞ்சிட்டோம். ஒரு சிறு குழந்தைக்கு எப்படி ஞானம் இல்லையோ, அதாவது சிறு குழந்தைனாலே எந்த ஒரு உலகியல் ஞானமும் இருக்காது, தன்னை பற்றிய ஞானமும் இருக்காது, அவகுணங்களும் இருக்காது. அதனால் குழந்தைனாலே மகாத்மாவுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு கூட நான் கர்மம் விகர்மத்தை பற்றி சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் கூட மலர் மாதிரி இருக்கணும், குழந்தை போல் இருக்கணும். எப்படி பாபா எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிறாரோ அதே போல் நீங்களும் எல்லாருக்கும் கவர்ந்து இழுக்கணும். அதுக்கு நீங்கள் விகாரமற்றவர்களாக, முட்கள் அற்றவர்களாக இருக்கணும், மலர்களாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்கிறாரு. இந்த சமயம் உங்களுக்கு மலர்கள் மற்றும் முட்கள் பற்றிய ஞானம் உள்ளது. முட்களின் காடும் இருக்கிறது. கருவேல் முள் அனைத்தையும் விட பெரியதாக இருக்கக்கூடிய முள். அந்த முள்ளிலிருந்து நிறைய பொருட்கள் கூட உருவாகின்றன. மனிதர்கள் அதனுடன் ஒப்பிடப்படுகின்றனர். இந்த சமயத்தில் மிகவும் துக்கம் கொடுக்கக்கூடியவர் மனிதர்கள் முட்களாக இருக்கின்றனர். முள்ளுலேயே பெரிய முள்ளுன்னு இருக்குது. அந்த முள்ளு மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனிதர்களோடு முள்ளை ஒப்பிடப்படுது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க.
தந்தையை சுகத்தை கொடுக்கும் வள்ளல் என சொல்லவும் செய்கின்றனர். மாயா ராவணன் துக்கத்தை வழங்கும் வள்ளல். பின்னர் சத்தியுகத்தில் மாயா இருப்பதில்லை எனும்போது இந்த விஷயங்கள் எதுவுமே இருக்காது. நாடகத்தில் ஒரு நடிப்பு 2 முறை இருக்க முடியாது. முழு உலகில் நடிக்கக்கூடிய நடிப்பு அனைத்தும் புதியதாகும் என்பது புத்தியில் உள்ளது. இப்பொழுது நாம் சொர்க்கவாசியாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் வருகிறது. அங்கே நாம் நமது வீடு முதலானவற்றை கட்டப்போகிறோம். சாஸ்திரங்களில் காட்டியிருப்பது போல கீழிருந்து துவாரகை வெளிவரும் என்பது கிடையாது. முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இதில்தான் அனைவரும் குழப்பம் அடைந்திருக்கின்றனர். இப்பொழுது நமக்கு கற்பிக்கின்றவர் யார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். தந்தை கற்பிக்கிறார். கிருஷ்ணரோ தேகதாரி ஆவார். இவரை தாதா என அழைப்போம். இந்த பிரம்மா பாபாவை தாதா என அழைப்போம். அனைவரும் சகோதரன் சகோதரிகள் ஆக உள்ளனர். பிறகு பதவியின் மீது உள்ளது. இது சகோதரனின் சரீரம், இது சகோதரியின் சரீரம். இதுவும் கூட இப்போது நீங்கள் அறிகிறீர்கள். ஆத்மாவோ ஒரு சின்னஞ்சிறு நட்சத்திரம் போன்றதாகும். இவ்வளவு ஞானம் அனைத்தும் சிறிய நட்சத்திரத்தில் இருக்கிறது. நட்சத்திரம் சரீரமின்றி பேசவும் முடியாது. நட்சத்திரங்களுக்கு நடிப்பை நடிப்பதற்காக அங்கங்களும் தேவைப்படுகிறது. நட்சத்திரங்களின் உலகமே தனியானது. பிறகு இங்கு வந்து ஆத்மா சரீரத்தை எடுக்கிறது. அதுவோ ஆத்மாக்களுடைய வீடாகும். ஒரு நட்சத்திரத்தை போன்ற ஆத்மா இருக்குது. நட்சத்திரங்கள் வந்து அங்கங்கள் இல்லாமல் பேச முடியாதுன்னா சரீரம் இல்லாமல் பேச முடியாது. பரந்தாமத்தில் ஆத்மாக்கள் மட்டும்தான் இருப்போம். இங்கே வந்து சரீரத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பாபா வந்து சொல்கிறாங்க. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகுகாலம் பிரிந்திருந்தனர் என பாடலும் உள்ளது. நாம் பாபாவை பிரிந்திருந்தோம் அல்லவா? எவ்வளவு காலம் பிரிந்திருந்தோம் என நினைவிற்கு வருகிறதா? கல்பந்தோறும் சொல்லி வந்த தந்தை தான் வந்து சொல்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலையும் சொன்ன தந்தை தான் இப்போயும் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இதில் கொஞ்சமும் வித்தியாசம் ஏற்பட முடியாது. ஒவ்வொரு வினாடியும் நடக்கக்கூடிய நடிப்பு புதுமையானது. ஒரு வினாடி கடந்து செல்கிறது, நிமிடம் கடந்து செல்கிறது, இதுபோல காலம் கடந்து செல்கிறது. பிறகு முதல் எண்ணிலிருந்து தொடங்கும். துல்லியமான கணக்கு அல்லவா? இந்த 5000 ஆண்டு காலங்களுடைய கணக்கு வந்து துல்லியமாக இருக்குது. நிமிடம், வினாடி என அனைத்தையும் குறிப்பிடுகின்றனர். இவர் எப்போது பிறவி எடுத்தார் என இப்போது யாராவது உங்களிடம் கேட்கக்கூடும். நீங்கள் எண்ணிக்கையிட்டு சொல்கிறீர்கள். கிருஷ்ணர் முதல் நம்பரில் பிறவி எடுத்தார். சிவனை பொறுத்தவரை நிமிடம், வினாடி என எதுவுமே கணக்கு எடுக்க முடியாது. கிருஷ்ணரின் நாள், கிழமை முழுமையாக எழுதப்பட்டுள்ளது. மனிதர்களின் கடிகாரத்தில் நிமிடம், வினாடியில் வித்தியாசம் ஏற்படக்கூடும். முதல்ல கண்டுபிடிச்ச கடிகாரத்துக்கும் இப்போ கடிகாரம் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனால் சிவபாபாவின் அவதாரத்தில் கொஞ்சமும் வித்தியாசம் ஏற்பட முடியாது. எப்போது வந்தார் என தெரிவதும் இல்லை. காட்சி ஏற்பட்டது இவருக்கு, அப்போது வந்தார் என சொல்லவும் முடியாது. தோராயமாக சொல்லிவிடுகிறோம். மற்றபடி இந்த நேரத்தில் பிரவேசம் செய்தார் என்பது போலெல்லாம் கிடையாது. நாம் இன்னாராக ஆகியுள்ளோம் என்ற காட்சி கிடைத்தது, அவ்வளவுதான். பிரம்மபாபா காட்சி பார்த்தாரு, ராஜ்யத்தினுடைய காட்சியும் பார்த்தாரு, உலக அழிவினுடைய காட்சியும் பார்த்தாரு, அவ்வளோதான். அப்போயே சிவபாபா வந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. அப்புறம் எப்போ வந்தாருன்னு சொல்ல முடியாது. ஆக மொத்தம் வந்து ஞானத்தை கொடுத்துட்ருக்கிறாரு. மற்றபடி இவருடைய அந்த திதி கிழமையெல்லாம் சொல்ல முடியாது. கிருஷ்ணருடைய திதி கிழமையெல்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கிறாங்க சாஸ்திரத்தில் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, சுகதாமம் செல்லுவதற்காக சுகம் மிகுந்தவராக ஆக வேண்டும்.
அனைவரின் துக்கத்தையும் நீக்கி சுகம் கொடுக்க வேண்டும். ஒருபொழுதும் துக்கம் மிக்கவராக ஆகக்கூடாது. 2வது பாயிண்ட்டு, இந்த அழியக்கூடிய உடலில் ஆத்மாதான் மிகவும் மதிப்பு மிகுந்ததாகும். அதுவே அமரனாகும், அழிவற்றதாகும். ஆகையால் அழிவற்ற பொருள் மீது மட்டுமே அன்பை வைக்க வேண்டும். தேக உணர்வை நீக்க வேண்டும். வரதானம், தன்னுடைய அனாதி ஆதி சொரூபத்தின் நினைவு மூலமாக பந்தனமற்றவராக ஆகி மற்றவர்களையும் ஆக்கக்கூடிய மரிஜீவா ஆகுங்கள். உயிரோடு இருக்கும் பொழுதே இறந்தவர் ஆகுங்கள். எப்படி தந்தை லோன் வாங்குகிறார், கடனாக எடுத்துள்ளார் சரீரத்தை, ஆனால் பந்தனத்தில் வருவதில்லை. அப்படி நீங்களும் மரிஜீவா குழந்தைகளும் சரீரம், சம்ஸ்காரங்கள் மற்றும் சுபாவத்தினுடைய பந்தனத்திலிருந்து கூட விடுதலை பெறுங்கள். எப்பொழுது வேண்டுமோ எப்படி வேண்டுமோ அப்படி சம்ஸ்காரத்தை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எப்படி தந்தை பந்தனமற்றவராக இருக்கிறாரோ அப்படி பந்தனமற்றவராக ஆகுங்கள். மூலவதனத்தினுடைய ஸ்திதியில் மனநிலையில் நிலைத்திருந்து பிறகு கீழே வாருங்கள். தன்னுடைய அனாதி ஆதி சொரூபத்தை நினைவில் வையுங்கள். அவதாரம் எடுத்துள்ள ஆத்மா என புரிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள். அப்பொழுது மற்றவர்களும் உங்களை பின்பற்றுவார்கள். நாம் எப்படி செயல் செய்கிறோமோ நம்மளை பார்த்து மற்றவங்களும் பின்பற்றுவாங்க. அதுக்கு உங்களுடைய ஸ்திதியை இப்படி அமைச்சிக்கோங்க அப்படின்றார் பாபா. எந்த ஒரு செயல் செய்யும் போதும் மூலவதனத்தில் நான் இருக்கிறேன்னு நினச்சிட்டு இங்கே நான் அவதானம் எடுத்த ஆத்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. அந்த மனநிலையை கொண்டு வாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஸ்லோகன், நினைவினுடைய உள் உணர்வு மூலம் வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவதுதான் மனதின் மூலம் சேவை செய்வதாகும். அவ்வக்த இஷாரே, இந்த அவ்வக்த மாதத்தில் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்ய வேண்டும். எதுவரை எந்த விதமான பற்றும் இருக்கின்றதோ அது எண்ணத்தின் ரூபத்தில் இருக்கலாம், சம்பந்தத்தின் ரூபத்தில் இருக்கலாம், தொடர்பின் ரூபத்தில் இருக்கலாம், தன்னுடைய விசேஷத்தன்மையின் பக்கம் இருக்கலாம். எந்த ஒரு பற்றும் பந்தனம் நிறைந்தவராக ஆக்கிவிடும். அந்த பற்று அசரீரியாக ஆகிவிடாது, மேலும் விஸ்வ கல்யாணக்காரியாகவும் ஆகிவிடாது. ஏனென்றால் முதலில் தான் பற்றிலிருந்து விடுபட்டவராக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் விஸ்வத்திற்கே முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை கொடுக்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி.